நாங்க இன்னைக்கு 2 லெட்டர்ஸ் பார்க்க போறோம் அப்படிதானே? ஓ. எஸ். ஃபர்ஸ்ட் லெவலில் முழுமையாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். லெட்டர் பை லெட்டராக நான் இன்னைக்கு உங்களுக்கு 2 லெட்டர்ஸை இன்ட்ரடக்ஷன் கொடுத்து அதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி வைப்போம். இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு அது மிச்சம் ஈஸியாக இருக்குமென்று நாங்கள் நம்புகிறோம். மிச்சம் பிரச்சனை பெருசாகிக்காது. ஒரு லெட்டர் இன்னொரு லெட்டரோட ஜாயிண்ட் ஆகி வரும். அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்யணும்? 2 லெட்டரையும் சரியாக எங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கணும். அவ்வளோ விஷயம், சிம்பிள் விஷயம். அண்டர்ஸ்டாண்ட்? உங்களுக்கு தனித்தனியாக வர எல்லா லெட்டரும் நல்லாவே தெரியும் ஏன்னா அப்படித்தானே? ஓ. அதே மாதிரி தான் ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தோட சேர்ந்து வர நேரம், ஜாயின் ஆகி வர நேரத்தில் நாங்கள் பார்த்து கொள்ளணும். ஓகே, பிஸ்மில்லா. ஒவ்வொன்றா செல்ல எழுமான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கேட்கிற என்ன எழுத்துக்கள்? Sword. சுவாது. Fe. பே. வெரி குட். ரெண்டாவது? Sword. Seen. குட். தேர்ட் ஒன்? Fe. Seen. வெரி குட். Te. Noon. மாஷா அல்லாஹ், வெரி குட். ஐந்தாவது? Ye. Calf. ஓகே, வெரி குட். நாங்கள் அடுத்த ஸ்டெப் போவோம். கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லணும் Ye. மறன். ம். Ye. Calf. ம். So. To. Calf. ம். Lamb. Lamb. Te. ம். Calf. Te. மாஷா அல்லாஹ். ம். Lamb. ஆ நான் மட்டும் ஆகியதில்ல. Lamb மட்டும்தான். லா மட்டுமல்ல, இப்படிதான் எழுதுவோம். இதான் இதாலாம். lamb அப்படிதான். lamb அப்படிதான். ம். இது வந்து எனக்கு கொஞ்சம் நினைவில்லை. ஆ, Sword. சாதா. Uh, ஆ, சரி, அது அப்படி. saw. ஆ, Sawவா? இல்ல இல்ல இல்ல. இதுக்கு இதுக்கு தெரியும் தெரியும். அலிஃப். வெரி குட், மாஷா அல்லாஹ். எப்படி தெரியும்? இல்ல எனக்கு இது ஒரு இது குரல்ல மத்த கிளாஸ்ல ஓதக்குள்ள இது வந்து லாமும் அலிஃபும் தானே இந்த ம். இது இல்ல. லாமும் இந்த நாங்க அதை சேர்த்து சொல்லுவோம். லாம் அலிஃப். என்னது? லாம் அலிஃப். ஓகே, அப்ப லாம் அலிஃபும் அதோட சேர்ந்து வருது. லாம் அலிஃப். லாம் அலிஃப். லாம் அலிஃப். ஓகே, நம்பர் 6. ஓகே. லா. ஹே. ஓகே, நம்பர் 7. லா. தே. வெரி குட். அப்போ உங்களுக்கு விஷயம் கிளியர். நாங்க ஃபாஸ்டா போயிருமா? அடுத்ததா குயிக் குயிக். கா. மீம். ம். தா. காஃப். லாம். தே. சே. ரா. பே. தே. குட். நெக்ஸ்டா? جيم هي. خا. هي. خا. كاف. جيم. زي. ضاد. صا. ம், வெரி குட். குயிக் குயிக்கா? يه. دال. جيم. دال. خا. صا. صا. ம். نون. நம்பர் 3 ராங். خا. صا. சா. தல. صا. ஆ. صا. ம், வெரி குட். நம்பர் 4. نون. نون. دال. ம். جيم. صا. நம்பர் 3. خا. صا. ஓகே. ஆ
நான் 2 letters ஃபுல்லா பார்க்கல. Jim, Jim, Sheen. லேட் ஆகக்கூடாது. ஜீம் ஷீன் ஜாயின் ஆகி தான் வரணும். Okay, okay. Jim, Sheen. அப்படி எல்லாரும் ஜீம் Kodak. ஷீன். Jim, Sheen. ஷீன் நல்லா வரணுமா? பில Jim, Sheen. Kodal. Kaf, kaf. ஒன்ஸ் மோர் ரிப்பீட். ஃபர்ஸ்ட்ல வாங்க. ஜீம் Jim, Sheen. ம் Kodal. ம் Kaf, kaf. Jim, Jim, Wa. Bedal. சரி. அது நான் உங்களுக்கு நீங்க அடுத்த பழக வேண்டிய ஸ்டெப் எப்படி தெரியுமா? உங்களுக்கு எழுதுகள் தெரியுது. இப்போ நான் இன்னொரு வேலை ஒன்று தரேன். அந்த வேலையை நீ செஞ்சீங்கண்டா நீ கிட்ட செய்யணும். எனக்கு வளமையா நீங்க ஒர்க்கை நல்லா ஃபாலோ பண்ணீங்களே, செஞ்ச அந்த ஸ்டெப் போயிடும். 2 லெட்டர்ஸுக்கு மத்தியில கேப் எடுக்கப்படாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஜீம் ஷீன் ஹோதல் கேஃப் கேஃப் ஜீம் வா பேதல். 2க்கு மடியில் என்ன செய்யக்கூடாது? கேப் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணப்படாது. அதை நீங்க பழகினீங்கடா உங்களுக்கு, அதாவது இந்த பாடத்துல மட்டுமே இல்லை, இன்னைக்கு பார்த்த எல்லா பாடத்துலையும் பழகணும். இன்னைக்கு பார்த்துக்கிற பாடங்கள் எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 6 வரைக்கும் பார்த்துக்கிறோம். இதுக்குள்ள எல்லாத்துலேயும் அந்த அந்த ஸ்டெப் பிடிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? விளங்குதா சொல்றது? Oh, நான் இந்த 6க்கே பாடம் கேட்க மாட்டேன். நாளைக்கு 7 தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அடுத்த கிளாஸ்ல. okay. ஆனா அந்த 7ல வந்து 2 லெட்டர்ஸுக்கு இடையில கேப் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணப்படாது. அது பிள்ளை. அண்டர்ஸ்டாண்ட்? விஷயம் கிளியர்? Oh, அப்போ நான் சொன்ன மாதிரி வரணுமா? எப்படி விளங்கினா தியான்? oh, oh. நாளைக்கு